ஹாய் ஹலோ வணக்கம். மாதந்தோறும் 4000 ஓய்வூதியம், சூப்பர் குட் நியூஸ். நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திரா மாநில சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கட்சி கூட்டணிக்கு வந்தால் அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் 4000 ஓய்வூதிய தொகை வீட்டிலேயே வழங்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்துள்ளார். இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாடாளுமன்ற தேர்தலுக்கு சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சி பாஜக கூட்டணி ரெண்டுமே வர தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு பெண்களுக்கு இலவச பேருந்தும் வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு மாதம் 4000 பென்ஷன் வீட்டிலேயே தரப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது ரெண்டு கட்சியுமே ஒருவேளை தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்றால் இந்த எல்லாமே மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க.